வெல்கம் டு தூண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி பீச்சுக்கு தான் மீன் பிடிக்க போயிருந்தாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறையெல்லாம் கடலில் எடுத்துகிட்டு தூண்டில் போட்டாங்க. தூண்டில் போட்டு கடி இருந்தது, ஆனால் மீன் கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து வித்தியாசி நண்பர்களே, பாருங்கள், உங்கள் தூண்டில் செட்டிங்கை மாற்றிட்டேன். செட்டிங் மாற்றி கொஞ்ச நேரத்தில் மீன் மாட்டுச்சு. ஆனால் மாட்டினது பார்த்திங்கன்னா இந்த கீச்சா மீன் தான் மாட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸுங்க இது. பாருங்கள், மறுபடியும் நம்மளுக்கு இந்த கோவா கைச்சான் நல்லா வச்சிருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூண்டில் போட்டிருந்தாங்க, ஆனால் மீன் கடியே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரை ஓரத்தில் ஒரு மீன் ஒன்று கிடச்சிதுங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது, ஆனால் இறந்துட்டு இருந்தது. பாருங்கள், அந்த மீனை காட்டுறேன். இந்த வீடியோ ஆரம்பத்தில் கடல் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாங்க நமக்கு இப்போது மீன் கிடைக்காததுக்கு காரணம். நண்பர்களே, இதை பாருங்கள், கடலுக்கு போயிருந்தேன். நான் தூண்டில் போட்டு ஒரு பக்கம் மீன் பிடிச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 6ஆம் மீனுங்க. கரையில் ஒதுங்கி இருந்தது. நான் எடுத்து பார்த்தேன், மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது. சரி, ஆனால் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா முள் நிறையா இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த மீனை சாப்பிட்டதில்ல. நான் இந்த மீனை கடலில் வெறும் கையிலே பிடிச்சிருக்கேங்க. அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஆனால் அதை பிடிக்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. எடுத்து நான் மறுபடியும் கடல்லே விட்டுட்டாங்க அந்த மீனை. இந்த மீனை யாராவது இது வரைக்கும் கரையில் தூண்டில் போட்டு பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.